டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். அவசரமாக அதிமுக மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறார். ஒரு பக்கம் அதிமுக கரையை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு, கூடாரமே காலியாகி போயிடுச்சு. அந்த ரேஞ்சுக்கு அதிமுக ஒரு தேய்பிரையில் போயின்னு இருக்கு. ஸோ இதனிடையில் அதிமுக இப்படி போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா அவசரமாக ஆலோசனைகள் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களை எல்லாரையும் வர வச்சிருக்கிறாரு. முதற்கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களை கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறாரு. இதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாலகங்கா வடசென்னை மாவட்ட செயலாளர் பாலகங்கா அவர்கள் தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்னைக்குன்னு எடுத்துக்காதீங்க, நாளைக்கு நாளன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்குற மாதிரி தான், அப்படி என்ன தாவேக்கா ஆஃபர் கொடுக்குது, ஏன் எல்லாரும் இங்கே போகிறாங்க, எம்எல்ஏக்கள் 20 நாட்களில் ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்றாங்கன்னா அப்படி என்னங்க ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, இதை யாரை கேட்க மாட்டீங்களே, ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க யாரும் கேள்விகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வேலுமணி அண்ட் கோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்சென்ட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதிமுகவில் பல பிளவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க. அதிமுக ஒருங்கிணைஞ்சிருக்கு, ஆனால் ஒட்டாமல் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். பிரிந்து சென்ற இந்த 25 பேர்களையும் இவர் சேர்த்துக்கிட்டாரு, ஆனால் இன்னும் ஒட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதனிடையில் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சே கிடக்குறாங்க. இதில் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் கூடிய விரைவில் திமுகவில் போய் இணைய போகிறாரு அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் போய் இணைய போகிறாரு. இன்னும் பல சீனியர் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, திமுகவில் இணைய போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனிடையில் அதிமுகவை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரணும்பா, எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில மாவட்ட செயலர்கள் ஆப்சென்ட் இருக்கிறாங்க. ஸோ இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு. கட்சி இப்படியே போனால் எப்படி அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. முதல் ஆளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு எதிரி யார் அப்படின்னா அது தாவேக்கா கிடையாது, திமுக தான் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்கா ரீல்ஸ்னால என்ன பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்க ரூட்டிலே போயிட்டு எப்படி ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு பொது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு திமுக தான் அப்படின்றத ஆணித்தனமாக என்ன பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அதிமுக இங்கே கரையை தொடுறதுக்காக யார் காரணம் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்கிறது ஒரே ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி தாங்க. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அதிமுகவிலேருந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டிங்கன்னா இன்றைக்கி அதிமுக அந்த அளவுக்கு சூப்பராக வளரும் அப்படின்னு. இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா பக்கம் போயிருக்க மாட்டார், இன்றைக்கி தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருக்காது சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஈகோவினால தான் இன்னைக்கு அதிமுக சிக்கி சின்னாபினமாக போயின்னு இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா தெரியவே தெரியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லலாம், அவர் தான் அடுத்த கட்ட ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையான ரீசன் என்ன அப்படின்றத இன்னும் பல பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா கூடவே இருந்த வேலுமணி அவர்கள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பொதுச் செயலாளராகவே இருங்க, ஏன் தோத்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு விவாதிங்க, அது ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பொதுக்குழு கூட்ட மாட்டேன்றீங்க இப்படின்ற கேள்வி தான் அவங்களுக்கு முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் பெருசாக கலந்து கொண்டாங்களா, கிடையவே கிடையாது. எஸ்பி வேலுமணி ஆப்சண்ட்டு, தங்கமணி ஆப்சண்ட்டு, நிறைய சீனியர்கள் ஆப்சண்ட்டு. இந்த ஆப்சண்ட்னாலே தெரியுது எடப்பாடி பழனிசாமி விட்டு பல மூத்த நிர்வாகிகள் விலகி செல்கிறாங்க. அடுத்தடுத்து திமுகவில் தாவேக்காவில் போய் இணைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இங்கே பேசிக்கிறாங்க. அண்ணாமலை டீமுக்கு கூட சிலர் போகிறாங்க. ஏன்னா அவரும் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது நாளைக்கு அரசியல் கட்சியாக மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த டீமில் கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் அதிமுகவே ஒன்று இல்லை, கூடாரம் காலி அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக எந்த அளவுக்கு தம்பட்டம் போட்டுச்சு, இன்னும் 6 அமாவாசை தான், 7 அமாவாசை தான், 5 அமாவாசை தான், 2 அமாவாசை தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியும் காணும், அதிமுகவையும் காணும்.
இந்த விஜய் அவர்கள் இப்படி தட்டி தூக்கின்னு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அதிமுகவை எந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு சீனியர் நிர்வாகிகள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவிக்கிறாரு, கேபி முனுசாமி கண்டனம் தெரிவிக்கிறார், எஸ்பி வேலுமணி எங்க, தங்கமணி எங்க, நத்தம் விஸ்வநாதன் எங்க, சிவி சண்முகம் எங்க, ஏன் இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவை கண்டிக்காம இருக்கிறாங்க? யோசித்து பார்த்தோமா? ஏன்னா இது சைலண்டா ஒரு அண்டர் டீலிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். தாவேக்கா அழிக்குது அதிமுக அப்படின்னா கிடையவே கிடையாது. தாவேக்கா அப்படின்றது ஒரு பொம்மை. ஆனா கீ முழுக்க இந்த வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் மற்றும் பலர் அப்படின்றது தான் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிமுகவில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஏற்றுக்கிட்டீங்க, ஓகே, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதிமுக உணர்வுகள் தானே இருக்கும். இன்னைக்கு அதிமுகவை ஒருத்தருங்க அழிக்கிறாங்க அப்படின்னா ஏன் துணிஞ்சு வந்து நீங்கள் கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டேன்றீங்க? ஏன் நீங்கள் வந்து அவங்களுடைய பகிரங்கமான குரல் கொடுக்க மாட்டேறீங்க? ஆர்பி உதயகுமார் கொடுக்குறாரு, கேபி முனுசாமி கொடுக்குறாரு, ஏன் நீங்கள் தயங்குறீங்க? கேள்வி கேட்கறது கரெக்டு தாங்க. ஏன்னா இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், கூடவே இருந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, சந்தேகம் நம்மளுக்கு எழும்புதுல. ஆனால் இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியால தான் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் விட்டு குத்தி இறங்கினார்னா இவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வந்தார்னா அதிமுக அடுத்த கட்ட லெவலுக்கு மேலே ஏறி போகும். இதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரிய மாட்டேங்குதா என்ன அப்படின்னு தெரில அவருக்கு. ஆனால் ஒன்று, அவர் ஏதோ ஒரு அரசியலை கையில் எடுத்து என்ன பண்ணுறாரு, பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது டேஞ்சரான பாலிடிக்ஸ் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் இல்லை, காணோம், தாவேக்காவில் இருக்கிறாங்க, திமுகவுக்கு போகிறாங்க. அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு தகவல் வருது. சி விஜயபாஸ்கர் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, ஜெயக்குமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, வேலுமணி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, தங்கமணி பேச்சுவார்த்தை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்கள வான்னு சேர்த்துக்கிட்டாரு, ஆனால் ஒட்டவே இல்லை. ஏன்னா பறித்த பதவியை இன்னும் கொடுக்காம இருக்கிறாரு. ஸோ இதனாலேயே கொஞ்சம் மௌனம் காக்குறாங்க எஸ்பி வேலுமணி டீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எஸ்பி வேலுமணி டீம் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து இங்கே சேர்ந்தாங்களே, ஆனால் அவங்க யாராவது குரல் கொடுக்குறாங்களா? அதிமுக இன்னைக்கு கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுகவை தாவேக்கா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றியோ தாவேக்கா பற்றியோ புசியானந்த பற்றியோ ஆதவர்ஜனா பற்றியோ யாராவது ஒருத்தரை பற்றியாவது இவங்க குரல் கொடுத்தாங்களா, கண்டனங்கள் தெரிவித்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் குரல் கொடுக்குறாரு, கேபி முனுசாமி குரல் கொடுக்குறாரு, வேற யாருங்க குரல் கொடுக்குறா அதிமுகவில்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யாருமே இல்லை. ஜெயக்குமார் அண்ணா ஒதுங்கிட்டாரு, அவர் வரவே இல்லை. இன்னும் வேலுமணியன் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, வரவே இல்லை, யாருமே வரல. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிற இந்த சுயநல அரசியலை யாரை விரும்பல அப்படின்றது தான் இவங்க சொல்ற விதம் வாதமா இருக்குது அப்படின்றது தான் இங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி என்னதான் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லாம் கைமீறி போறாங்க. அதை முதல்ல இன்னைக்கு சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு சில மாவட்ட செயலாளர் வரல, உங்க பேச்சை கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி மாற போறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்படி இதை கட்டமைச்சு கொண்டு வர போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்தார்னா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற கருத்தாவும் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.